ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கூகுள் ஷீட்டோட டுட்டோரியல்ஸ்ல டுடே நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா கூகுள் ஷீட்டோட ஓவர் வியூவை பத்தி தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். கூகுள் ஷீட்டோட ஓவர் வியூவில் கூகுள் ஷீட்டை ரெண்டு காலமா பிரிச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் மேல உள்ள இந்த இதுவை ரிப்பன் அப்படின்னு சொல்லுவாங்க, கீழே உள்ளதை ஷீட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ரிப்பன்ல நம்மளுக்கு என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டை ஆக்சஸ் பண்றதுக்கான மெனு பாரு, இல்ல குயிக் ஆக்சஸ் டூல் பாரு, குரூப்ஸ், கமாண்ட்ஸ் அப்படிங்கிற தான் நம்மளுக்கு ரிப்பன்ஸ்ல இருக்கும். கீழே உள்ள சீட்ஸ்ல நம்மளுக்கு ரோவும் காலமும் இருக்கிறதுக்கு பேர் தான் சீட்ஸ் அப்படின்னு நம்மள சொல்லுவாங்க. இந்த மேல உள்ளதுல ஃபர்ஸ்ட் ஐக்கான் பார்த்தீங்கன்னா கூகுள் ஷீட்டோட ஹோம். அடுத்தது இந்த ரெண்டாவதா இருக்குது கூகுள் ஷீட்டோட நேம். நம்ம யூஸ் பண்ண போற அந்த ஷீட்டோட நேமை டிஃபைன் பண்றதுக்கான ஸ்பேஸ் தான். அந்த ஷீட்டோட நேம் அங்கே தான் ஷோ ஆகும். ஓகே, அடுத்து உள்ளது ஃபேவரேட்ஸ் ஐக்கான். இதை நீங்கள் ஸ்டார் கொடுத்தீங்கன்னா உங்களோட கூகுள் ஷீட்டோட இன்டர்ஃபேஸில் காட்டும் போது இது உங்களுக்கு மேலே ஃபர்ஸ்ட்டாக காட்டும். அதுக்கு அடுத்தது உங்களோட கூகுள் டிரைவோட ஆக்சஸ், பக்கத்தில் உள்ளது சேவ் ஆயிருச்சா இல்லையாங்கிறதுக்கான ஒரு ஐக்கான். அது கீழே மெனு பார் இருக்குது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இது ஒரு குயிக் ஆக்சஸ் டூல் பாரு. இதை ரெண்டா பிரிச்சிருப்பாங்க. இதை ரெண்டா என்னவா பிரிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா இதுலேருந்து இந்த இதுவரையும், அதாவது இதுவரையும் பார்த்தீங்கன்னா இது ஒரு குரூப் அப்படின்னு சொல்லுவாங்க. இதுக்கப்புறம் இதுல இருந்து இதுவரையும் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கமாண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுவாங்க, கமாண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இதுல நீங்க குரூப்ஸ் யூஸ் பண்ணி உங்களோட பேஜோட சைஸு, இல்லை இதுல அதாவது இங்க ஒரு வேல்யூ கொடுக்குறீங்கன்னா அது 2 கோலம் முன்னாடி போகணுமா, பர்சன்டேஜில் வரணுமா, அந்த வேல்யூ அதோட ஃபாண்ட் என்னவா இருக்கணும் அப்படின்னு பண்ணலாம். இதை நீங்கள் கமாண்ட்ஸை யூஸ் பண்ணி ஒரு லெட்டரோட கலர் என்னவா இருக்கும், ஒரு காலம்கே அதாவது ஒரு காலம்க்கு நம்ம என்ன கலர் அங்கே பேஸ்ட் பண்ணணும், 2 செல்லை மெர்ஜ் பண்ணணுமா, அதில் உள்ள வேல்யூ வந்து சென்டராக இருக்கணுமா, மேலே இருக்கணுமா, கீழே இருக்கணுமா அப்படிங்கிறத நம்மளால இது பண்ண முடியும். இது வந்து ஃபார்முலா ஃபார் அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் உங்களோட கூகுள் ஷீட்ல யூஸ் பண்ற எந்த ஒரு ஃபார்முலாவும் இங்க தான் ஷோ ஆகும். அதை சேஞ்ச் பண்றதுக்கும் நம்மளுக்கு இங்க தான் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். அதுக்கு அடுத்து இந்த கூகுள் ஷீட்ல ஃபைல் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணோம்னா நியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நியூ பார்த்தீங்கன்னா ஒரு நியூ ஸ்ப்ரெட்ஷீட்டை கிரியேட் பண்றதுக்கான ஆப்ஷன். ஓப்பன் கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி கூகுள் ஷீட் கிரியேட் பண்ணிக்கிற கூகுள் ஷீட்டை நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது இம்போர்ட் எதுக்குன்னா ஒரு எக்ஸல கூகுள் ஷீட்டா நீங்க கன்வெர்ட் பண்ணணும்னா இம்போர்ட் கொடுத்து கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதே இம்போர்ட் கொடுத்து நீங்க ஒரு கூகுள் ஷீட்டையும் இம்போர்ட் பண்ணி அதே ஷீட்டை காப்பி கூட எடுத்துக்கலாம். மேக்க காப்பி கொடுத்தீங்கன்னா கூகுள் ஷீட்டு காப்பி, இந்த கூகுள் ஷீட் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற கரண்ட் கூகுள் ஷீட்டு காப்பி ஆயிடும். ஷேர் கொடுத்தீங்கன்னா இந்த கூகுள் ஷீட்டை நீங்க மட்டும் இல்லை உங்களோட வியூவருக்கு இல்லை எடிட்டருக்கு கூட நீங்க இதை ஷேர் பண்ணலாம். இமெயில் கொடுத்தீங்கன்னா இந்த கூகுள் ஷீட் அப்படியே இமெயில் ஆகிடும். டவுன்லோட் கொடுத்தீங்கன்னா டவுன்லோடில் இதை மைக்ரோசாஃப்ட் எக்ஸலாகவும் டவுன்லோட் பண்ண முடியும், சிஎஸ்வி ஃபைலாகவும் டவுன்லோட் பண்ண முடியும், இதை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண முடியும், தென் HTML ஃபைலாக கூட டவுன்லோட் பண்ணிக்க முடியும். ரீநேம் கொடுத்து கூகுள் ஷீட்டோட நேமை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். மூவ் கொடுத்து உங்கள் டிரைவ்லேருந்து வேறு இடத்துக்கு நீங்கள் மூவ் பண்ணிக்கலாம். ஆட் டு ஷார்ட்கட் கொடுத்தீங்கன்னா கூகுள் ஷீட் டிரைவில் இது ஃபர்ஸ்ட் ஷார்ட்கட்டாக இது ஷோ ஆகும். மூவ் டு ட்ராஷ் கொடுத்துட்டீங்கன்னா இது கூகுள் ஷீட் வந்து டிரைவ்லேருந்து ட்ராஷ்க்கு மூவ் ஆகிடும். வெர்ஷன் ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா நம்ம கூகுள் ஷீட்டை கிரியேட் பண்ண வெர்ஷன் ஹிஸ்ட்ரி கிடைக்கும், நம்மளுக்கு இதில் ஷோ ஆகும். அடுத்தது மேக் அவைலபிள் ஆஃப்லைன் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த கூகுள் ஷீட்டை ஆஃப்லைன்லேயும் நம்மளால் ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அதுக்கு அடுத்து டீடைல்ஸ் இருக்கும். இந்த கூகுள் ஷீட்டோட டீடைல்ஸ், நேம் என்ன, இதோட வெர்ஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அது கீழே செட்டிங்ஸ், கூகுள் ஷீட்டுக்கான தேவையான செட்டிங்ஸ். கீழே பார்த்தீங்கன்னா நீங்க எக்ஸலை பிரிண்ட் பண்ற மாதிரி பிரிண்ட் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் நம்மளுக்கு இருக்கும். அதுக்கு அடுத்தது எடிட் அப்படிங்கிறதுல ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அன்டு ரீடு. அன்டு எதுக்குன்னா முன்னாடி உள்ளது பின்னாடி உள்ள 2 செயலும் நம்மளுக்கு வேணாம் அப்படின்னு பண்ணிக்கிறதுக்கு. கட் கொடுத்துக்கலாம், Ctrl+X கொடுத்தும் நம்ம அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு வேல்யூவை கட் பண்றதுக்கு. காப்பியும் சேம், ஒரு வேல்யூவை காப்பி பண்றதுக்கு. பேஸ்ட், நார்மல் பேஸ்ட், ஒரு வேல்யூவை காப்பி பண்ணி இன்னொரு இடத்துக்கு பேஸ்ட் பண்றதுக்கு பேஸ்ட் ஸ்பெஷல் கொடுத்து வேல்யூ மட்டும் பேஸ்ட் ஆகணுமா, ஃபார்மட் மட்டும் பேஸ்ட் ஆகணுமா, இல்ல ஃபார்முலா மட்டும் பேஸ்ட் ஆகணுமா அப்படின்னு சொல்றது. மூவ் கொடுத்து இங்க இருந்து வேல்யூவை வேற எங்க மூவ் பண்றது. அடுத்து டெலிட் கொடுத்தீங்கன்னா அந்த காலம் டெலிட் ஆயிடும். அதாவது எங்க ஒரு காலம் டெலிட் ஆகும் அந்த காலம் டெலிட் ஆயிடும். ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா நீங்க இந்த ஷீட்ல உள்ள ஏதாவது ஒரு வேல்யூவை ஃபைண்ட் பண்ணி அதுக்கு வேற ஏதாவது வேல்யூவை டிஃபைன் பண்ணணும்னா ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் இதுக்கு நம்மளுக்கு யூஸ்ஃபுல் ஆகும். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா வியூ. இந்த கூகுள் ஷீட்டோட வியூ இது டிஃபைன் பண்றதுக்கான வியூ. இது ஃபுல் ஸ்கிரீன் வேணுமா, ஜூம் பண்ணணுமா, இதுக்கு ஏதாவது கமாண்ட் கொடுக்கணுமா, கமாண்ட்ஸ், அதாவது கமாண்ட்ஸ் இதுக்கு கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் நம்மளுக்கு ஹைட் ஆகி தெரியணுமா, இல்லை எல்லா கமாண்ட்ஸும் தெரியணுமா, இது ஏதாவது ஒரு காலமை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணுமா, இல்லை ஏதாவது ரோவை ஃப்ரீஸ் பண்ணி வைக்கணுமா, ஏதாவது உங்களுக்கு என்னென்ன ஷோ ஆகணும்னு சொல்லிட்டு ஃபார்முலா ஃபார் ஷோ ஆகணுமா, கைட்லைன்ஸ் ஷோ ஆகணுமா, ஃபார்முலாஸ் ஷோ ஆகணுமா, ப்ரொடெக்டட் ரேஞ்சஸ் நம்மளுக்கு ஷோ ஆகணுமா அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு ஷோல நம்மளுக்கு தெரியும். ஓகே, அதுக்கடுத்து இன்செர்ட். இது நம்மளுக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்செர்ட், ஃபார்மட், டேட்டா இதெல்லாமே நம்ம கூகுள் ஷீட்ல டேட்டா இன்செர்ட் பண்ணும்போது நம்மளுக்கு அது ஃப்ளோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த வீடியோவில்
கூகுள் ஷீட்டோட ஓவர்வியூவை பார்த்தோம். தேங்க்யூ.